சரியா? இந்த முதல் பாகத்தோட கன்டினியூஷன் தான் நம்ம பேசுகிறோம். கன்டினியூஷன் பேசுகிறோம். அந்த முதல் செய்தியை பார்த்துட்டு 2வது செய்தி பாருங்கள். சரியா? சரி. அப்போ ஒரு அரசியல் தலைவர்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான், ஒரு சின்னம் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த சின்னத்தை வைத்து கொண்டு தான் என்ன பண்ணுவான், அவன் ஓட்டு கேட்பான், அவன் எல்லா காரியமும் செய்வான், அந்த ஓட்டு கேன்வஸ் பண்ணுவான், எல்லாமே என்ன பண்ணுவான், அதை வச்சு தான் அவன் செய்வான். சரியா? அப்போ இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ உலக பிரகாரமான மனிதருக்கோ அவனுக்கு ஒரு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு தான் என்ன பண்ணுவான், அதை கேட்கக்கூடியவனாக செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்போ நாம் ஒரு ரிலீஜனை சார்ந்து வாழ்கிறோம். எதை சார்ந்து வாழ்கிறோம்? ஒரு ரிலீஜியன். இன்றைக்கி அநேக மார்க்கங்கள் இருக்குது. சரியா? இன்றைக்கி உலகத்தில் அநேக மார்க்கங்கள் இருக்குது. இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. இஸ்லாமிய என்பது ஒரு மார்க்கம். இப்போது கடவுளை சென்றடைவதற்கு இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு பகுதிக்கோ இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு பகுதிகளுக்கு நம்ம போகிறோன்னா ஒன்று பஸ் ரூட் வழியாக போகலாம், பஸ்ஸு மூலமாக போகலாம், கார் மூலமாக போகலாம், விமானம் மூலமாக போகலாம். ஏதாவது ஒரு வழியில் நம்ம ஒரு இடத்துக்கு அதை நம்ம சென்று அடைகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது, கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு கடவுளை சென்றடைவதற்கான ஒரு வழி, ஒரு மார்க்கம். சரியா? இஸ்லாமியம் என்பது ஒரு மார்க்கம், இந்து என்பது ஒரு மார்க்கம். சரியா? அப்போ இஸ்லாமியம் என்பது ஒரு மார்க்கம், கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு மார்க்கம், ஹிந்து என்பது மார்க்கமாக எனக்கு அவ்வளோ பற்றி அது நமக்கு விவரம் தெரியாது. இருந்தாலும் அது என்ன இருக்குது, அது ஒரு மதமாகவோ அதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சரியா? அப்போ இன்றைக்கி உலகத்தில் அநேக மார்க்கங்களோ அநேக மதங்களோ அநேக காரியங்கள் உலகத்தில் இருப்பதை நாம் தெளிவாக சொல்லிக்கிறோம். ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய நாம், கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய நாம் அது என்ன பண்ணால் அதன் வழிகளில் நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரியா? அதற்குரிய காரியங்கள், அதற்குரிய கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய வழிகளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும். சரியா? ஒருத்தன் ஏதோ ஒரு வழியில் எங்கேயோ ஒரு மதத்திலேயோ ஏதோ ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலேயோ ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னால் யாராலும் ஏற்றுக்க முடியுமா? சரியா? ஒருத்தன் வந்துட்டு இஸ்லாமியத்தை பின்பற்றுகிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி போகிறான்னு வைத்துக்கொள்வோமே. அப்போ அவனை ஒரு கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவ மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தன் ஒரு இந்து மார்க்கத்தில் இருக்கிறாங்க, அப்போ இருந்துக்கிட்டு நான் கிறிஸ்துவ மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ கிறிஸ்துவம் என்பது ஒரு மார்க்கம், இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், இந்து என்பது ஒரு மார்க்கம். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதா கிட்ட போக முடியாதுன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட போக முடியாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ நீ கிறிஸ்துவனுடைய வழியில் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, கிறிஸ்துவத்தினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனாதான் அந்த பிதாவாகிய தேவன் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீ பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நீ தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீ ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிக்கொண்டு, ஒரு இந்து மார்க்கத்தை தழுவிக்கொண்டு, நான் கிறிஸ்துவத்தில் தான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்கிற காரியமா? நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ அந்த உலகத்தில் ஒரு பிரதமர் இருக்கிறார். சரியா? ஒரு பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டு இது தமிழ்நாட்டுக்கு வராருன்னு வச்சுக்கொள்வோமே. அப்போ நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரார் அப்படின்னா நரேந்திர மோடியோட ஒரு கட் அவுட் அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மனிதரை நாம் ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். சரியா? அப்போ நரேந்திர மோடி பேசக்கூடிய வார்த்தைகள், அவருடைய சொன்ன சொற்கள், அவர் என்னென்ன பேசினார்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு காட்டுவாங்க. சரியா? அப்போ தான் நரேந்திர மோடி வருகிறார்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ நரேந்திர மோடி வருகிறார்னு சொல்லி வேறு யாராவது ஒரு உருவத்தையோ வேறு யாராவது வந்துட்டு அந்த இடத்துல மேடையில் நின்று பேசினா அப்போ நரேந்திர மோடி தான் பேசி கொண்டிருக்கிறார், இல்லைப்பா நரேந்திர மோடி தான் பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க, அவர் பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு,
அவர் நரேந்திர மோடி இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டார், நரேந்திர மோடி இப்படி பேச மாட்டார், எல்லாமே சொல்கிறாங்க. இவர் தான் நரேந்திர மோடி, இவர் தான் நரேந்திர மோடின்னு சொன்னால் நம்முடைய மனமும் நம்முடைய நம்முடைய சுபாவமும் நம்முடைய பார்வையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஆள் மாறாட்டம் நடந்திருக்க மாதிரி இருக்குது. என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஆள் மாறாட்டம் நடந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது இந்த இந்த பேருடைய மனிதன் இவன் இந்த இந்த ஊருக்கு வருகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் போனால் அங்கே என்ன இருக்காது, ஒரு கூட்டம் இருக்காது. என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஜனங்கள் வர மாட்டாங்க, ஜனங்களுடைய கூட்டங்கள் வராது. இவருக்கு ஓட்டு போடுங்க சொல்கிறாங்க, நரேந்திர மோடி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட என்ன ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ உலக பிரகாரமாக ஒரு மனிதன் ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தாலும் இல்லை வர முடியாமல் போனாலும் அவங்களுடைய மனசும் அறிவும் என்ன அதை ஏற்றுக்க முடியாது. சரியா? இப்போது தெளிவாக சொல்கிறேன் நான். சரியா? அப்போ நம்ம ஊருக்கு ஒரு யார் வரா, மத்திய அமைச்சர் ராஜா வருகிறார். சரியா? ஏதோ ஒரு அரசியல் தலைவர் எம்எல்ஏ வருகிறார். அப்போ எம்எல்ஏ வருவதற்கு முன்பாக வேற ஒரு தலைவர்கள் வேற ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் அங்கே வந்துட்டான். இப்போது திமுக தலைவர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் மேடையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த திமுக தலைவர் பேசக்கூடிய மேடையில் ஒரு அதிமுகவை சேர்ந்த வேற ஒரு கட்சியை சேர்ந்த வேற ஒரு மதத்தை வேற ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து அந்த மேடையில் திமுக மேடையில் ஏறி பேசுகிறாருன்னு வைத்துக்கொள்வோமே. அப்போ அங்கே வந்திருக்கக்கூடிய திமுகவுடைய தொண்டர்களுக்கு என்னடா இது, அது திமுக தலைவர் வந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க, இங்கே வேற ஒரு தலைவர் வந்து பேசி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். சரியா? அப்போ அதே அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜனங்களால் அதை அங்கீகரிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவன் அந்த கட்சியுடைய கொடியை வச்சுருப்பான். சரியா? அந்த கட்சியோட வேட்டி கட்டியிருப்பான், அவனுடைய அடையாள அட்டையை வைத்திருப்பான், எல்லாமே வைத்து கொண்டிருப்பான். பேசக்கூடியது வேறு ஒருத்தனாக இருக்கும். அப்போ அப்படி சொல்லுகிற நேரம் என்ன இருக்கும், கூட்டம் கலைந்து போகக்கூடியதாக இருக்கும். இல்லைப்பா நான் தான் சொல்கிறேன், அவர் சொல்கிறார் நான் தான் வந்து இதில் இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியும், அவர் கட்சியோட தலைவர் எனக்கு நல்லா தெரியுங்க, அவர் கட்சியோட தலைவர் எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிகிறதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய உளவியல் பூர்வமாகவும் எல்லா காரியங்கள் மூலமாகவும் நம்முடைய மனதும் நம்முடைய அறிவும் சில பல காரியங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? இப்போ கடைக்கு போகிறோம், இப்போ கடையில் போயிட்டு ஒரு பிள்ளைக்கு சீதனை கொடுக்கணும். சரியா? ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், சீதனை கொடுக்கணும். அப்போ சீதனம் மாமனார் மாமியார்லாம் சீதனம் கேட்டுருக்குறாங்க. என்னப்பா சீதனம் கொடுக்க போகிறீங்க, பிள்ளைக்கு வந்து தங்கம் 10 பவுன் தங்கம் போடுறோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். வீட்டில் 10 பவுன் தங்கம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும். 10 பவுன் தங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சீதனம். அப்போ அந்த சீதனத்துக்கு பதிலாக திடீர்னு சீதனம் கொடுக்குற நேரம் ஒருவர் சொன்னாராம்மா, அம்மா தங்கத்துக்கு பதிலாக கோல்டு கவரிங்னு சொல்லி ஒன்று இருக்குங்கம்மா. ஆமாம், தங்கம் முலாம் பூசப்பட்டு கோல்டு கவரிங் இருக்குது, அதில் ஒரு 10 பவுன் வாங்கி கொடுத்துருங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி ஒரு 10 பவுன் கோல்டு கவரிங் நகையை வாங்கி அந்த அம்மா கையில் கொடுக்குறாங்க. அந்த மாமனார் கையிலேயே மாமியார் கையிலேயே அந்த குடும்பத்தார் கையில் 10 பவுன் கோல்டு கவரிங் செயினை வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா வாங்கிட்டு போய் அது தங்கத்தை போல தான் இருக்குது. அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த கோல்டு கவரிங்கை வீட்டில் கொண்டு போய் வச்சு, சரிப்பா அந்த செலவு பார்க்கலாம்னு சொல்லி கடையில் கொண்டு போய் கொஞ்சம் அடமானம் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கடைக்காரன்ட்ட கொண்டு போய் காட்டுற நேரம், அது உரசி பார்க்குற நேரம் அது கோல்டு கவரிங்காக இருக்குது. அவருடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும். சரியா? அது தங்கம் முலாம் பூசப்பட்டது போல். சரியா? தங்கத்துக்கும் தங்கம் முலாம் பூசப்பட்டதுக்கும் கோல்டுக்கும் கோல்டு கவரிங்க்கு நிறைய இருக்குது, என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன சொல்ல முடியாது, இது கோல்டு தான், இது கோல்டிங் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்ல என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. சரியா? நம்ம ஒன்று போல தான் இருக்கும். சரியா?
பால் என்ன கலர் இருக்குது? வெள்ளை கலராக இருக்குது. சரியா? அப்போ காலையில் நம்ம பால் வெள்ளை கலராக இருக்குன்னு சொல்லி பால் வாங்கி குடிக்கிறோம். சரியா? அதே சுண்ணாம்பு என்ன கலராக இருக்குது? சுண்ணாம்பு வெள்ளை கலரில் சுண்ணாம்பு, கள்ளிப்பால் வெள்ளை கலரில் இருக்குது. அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு கள்ளிப்பால் ஒரு 1/4 லிட்டர் குடிக்க முடியுமா? முடியாது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் மாற்று என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்று என்பது இருக்கும். ஆனால் அந்த மாற்று என்பது நேர்மையான வழியில் அந்த மாற்று இருந்தால் தான் நமக்கு என்ன இருக்கும்? நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஒரு அரசியல் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, ஒரு டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி, போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அதற்குரிய காரியங்கள், அதற்குரிய தனித்துவம், அதற்குரிய தனித்துவத்தோடு அது செயல்பட்டால் தான் அது நல்லாயிருக்கும். சரியா? ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தால் தான் மனிதன் நாயை போல, விலங்கை போல, சரியா, மிருகத்தை போல அப்படி வாழ்கிற நேரம் நம்முடைய சுபாவங்கள் வித்தியாசப்படும். சரியா? இப்போ நாய் எல்லா இடங்களிலும் என்ன பண்ணும்? கூடி வாழக்கூடியதாக இருக்கும். ஒரு நாய் ரோட்டில் போகிறோம், ஒரு நாய் இன்னொரு நாய் கூட சேர்ந்து வாழும். அதுக்கு ரோடு தெரியாது, இடம் தெரியாது. சரியா? ஏன்னா நாய்க்கு 5 அறிவு தான் இருக்குது. ஒரு விலங்கு ரோட்டில் பார்க்குறோம், ஒரு விலங்கு இன்னொரு விலங்கோடு கூட என்ன பண்ணும்? ரோட்டில் துணிகரமாக பகிரங்கமாக வாழக்கூடிய விலங்குகள்லாம் இருக்குது. அப்போ மனிதன் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மனிதன் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? நமக்கு ஒரு சுபாவம் இருக்கும், நமக்குரிய கேரக்டர் இருக்கும். நமக்குடைய சுபாவம் நமக்கு என்ன இருக்கும்? மனிதனுக்கு ஒரு சுபாவத்தை கொடுத்து வைத்திருப்பார் கடவுள். சரியா? அப்போ மனிதனுடைய சுபாவத்தை மீறி மனிதன் சொன்ன என்ன இருக்கும்? ஒரு கருணை இருக்கும், ஒரு இரக்கம் இருக்கும், ஒரு தய உள்ளவனாக இருப்பாங்க, கிருபை உள்ளவராக இருப்பாங்க. சரியா? ஹியூமனிட்டி இருக்கும். சரியா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கின்ற பொழுது என்ன இருக்கும்? ஒரு ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனித நேயம். சரியா? இன்றைக்கி மனசாட்சிகள், மனித நேயங்கள் என்ன இருக்குது? மனித நேயங்கள் இல்லாத வாழக்கூடிய மிருகங்களைப் போல வாழக்கூடியவர்களாம் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ மனிதன் சொன்ன சில பல குவாலிட்டிகள், சில பல சுபாவங்களை நம்ம கையில் இருந்தால் தான் அது மனிதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லையா? அதுபோல தான் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நீ விசுவாசி, கர்த்தருடைய விசுவாசி, தேவனுடைய விசுவாசி, கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் நீ கிறிஸ்துவத்தை தரித்து கொண்டு இருக்கணும், கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழக்கூடியவனாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு சபையில் காலையில் எழுந்திரிச்சு ஒருத்தனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறது கூட டைம் இல்லை இன்றைக்கி. சரியா? ஒரு கம்பெனியிலையோ ஏதோ ஒரு போகிறோம், குட் மார்னிங் சார் அப்படி சொல்கிறோமா இல்லையா? வணக்கங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுபோல தான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்ற போது ஒரு கிறிஸ்துவனை பார்க்கின்ற பொழுது ஸ்தோத்திரங்க. சரியா? அப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும். சரியா? ஒரு கிறிஸ்துவத்தில் இருக்கிற நேரம் அந்த கிறிஸ்துவனுடைய அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த அவனை என்ன பண்ணியிருப்பான்? தேவனை தொழுது கொண்டு வந்திருப்பான், தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தி கொண்டு வந்திருப்பான். அப்போ என்ன சொல்லியிருப்பான்? உங்ககிட்ட 10 ரூபா இருந்தால் என்கிட்ட 10 ரூபா இருந்த மாதிரி. சரியா? என்ன சொல்லுவான்? உங்ககிட்ட இருந்தால் என்ன பிரதர், என்கிட்ட இருந்தால் என்ன பிரதர்? என்ன சொல்லுவாங்க? நீங்கள் இருந்தால் எனக்கு என்ன சொல்லுவாங்க? உங்கள் கையில் இருந்தால் எனக்கு என்ன பண்ண மாட்டீங்க? உதவி செய்ய மாட்டீங்களா? நான் பசியாக இருந்தால் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க? உங்கள் கையில் இருந்தால் என் கையில் இருந்த மாதிரி, என் கையில் இருந்தால் உங்கள் கையில் இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு ஐக்கியத்தோடு கூட கிறிஸ்துவர்கள் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. சாப்பாட்டு காரியமாக இருந்தாலும் சரி, சொத்து உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த கிறிஸ்துவனுடைய நாட்களில் அப்போ எல்லோரும் அந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லா வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்திருக்கிறோம். அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லாருடைய சொத்துக்களையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரியா? அங்கே என்ன சொல்கிறாரு? எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்போ எல்லாருடைய சொத்துக்களை பொதுவாக அனுபவித்தாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அப்போ அவருடைய சொத்துக்களை விற்று கூட அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டாந்து வைத்தாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும். அப்போ தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது சொத்துக்களையோ பொருட்களையோ தன்னுடையதாக்கி கொள்ளணும், என்னுடைய சொத்துக்களை ஆக்கி கொள்ளணும், என்னுடைய உடைமைகளை ஆக்கி கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? நாம் நினைக்க முடியாது. சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு? தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? அது சொத்துக்களை விற்று கொண்டு அந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்க வேதத்தில் வாசிக்கிறோம். சரியா?
அப்போ நாம் தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்துகின்ற நாம், தேவன் பின்பாக நடக்கக்கூடிய நாம் என்ன பண்ணோம்? அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, ஒரு தாழ்மை உள்ளவர்களாக. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில் அவர் ஒரு தேவனுடைய குமாரன், சரியா? ஒரு மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன் எனப்பட்ட ஒரு குமாரன். அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, தன்னுடைய சிலுவை வரைக்கும், தன்னுடைய பாடுகள் வரைக்கும் தன்னை என்ன பண்ணுறார்? தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுறாரு? அவர் காணப்பட்டார். அவர் நினைத்திருந்தா இந்த ஜனங்களை அழித்திருக்கக்கூடும். அவர் நினைத்திருந்தா ஜனங்களை என்ன பண்ணி நாசமோசம் செய்திருக்கக்கூடும். அவர் நினைத்திருந்தா உலகத்தையே அழித்திருக்கக்கூடும். சரி, ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரு? தனக்கு என்ன பண்ணுறாரு? பிதாவாகிய தேவன் கீழ்ப்படிந்து தன்னுடைய பிதாவை உயர்த்தக்கூடியவராக இருந்தார். பிதாவானவர் அவரை கனப்படுத்தினார். சரியா? பிதாவானவர் யாரை கனப்படுத்துகிறார்? தன்னுடைய குமாரனை கனப்படுத்துகிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் தன்னை தாழ்த்துகின்ற நேரம் பிதாவாகிய தேவன் அவரை கனப்படுத்தி எல்லோருக்கும் முன்பதாக அவரை உயிர்ப்பித்து காண்பித்தார். சரியா? பிதாவாகிய தேவன், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கேட்குற நேரம் அவர் என்ன பண்ணுகிறார்? தன் குமாரனை எல்லாருக்கும் முன்பாக உயிர்ப்பித்து காண்பிக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ